விஸ்வரூபம் எடுத்து உங்களை அழிக்க வந்திருக்கா. ஒட்டு மொத்தமா உங்களை அழிக்க வந்திருக்கா. இவளுக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு எதிராகவும் எங்க அண்ணனுக்கு எதிராகவும் ஏன் நேத்து வந்த ராவணனுக்கு எதிராகவும் எல்லா வேலையும் பண்ணிட்டு திரிகிறாளுங்க. அந்த ஜனனி விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவளை நான் தூக்குறேன். உங்க குடும்பத்தோட சந்தோஷமும் திரும்ப கிடைக்கும். முதல்ல அந்த ராவணனை இங்க வர சொல்லுங்க, பேசுவோம். உங்க அண்ணனையும் வர சொல்லுங்க, எல்லாரையும் வச்சு எனக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். குடும்பத்தை மொத்தமா காலி பண்ண ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா அவ. உங்களால முடிஞ்சா அவகிட்ட ஏதாவது விசாரிச்சு பாருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன். கண்டிப்பா விட மாட்டேன். ஆனா அவ விஷயத்த கொஞ்சம் முடிஞ்சா கண்டுபிடிங்க. நந்தினி, நந்தினி, என்னால வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். சரி, சாப்பிட்டு போங்க. ஆமா, சாப்பாடு ஒண்ணுதான் இப்ப குறைச்ச. நான் கிளப்புக்கு போறேன், அங்க பாத்துக்கிறேன். மாமா மாமா ஏரியா நானும் வரேன். பாப்பா நீ எங்கடா வரக்கு இருக்கா? யாரும் ஒண்ணு வர தேவையில்ல. எல்லாரையும் கூட்டிட்டு போய் எனக்கு எரிச்சாதான் வருது. என்னடா ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பேசுறிய, அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுறீங்க. அப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிடுறீங்க. என்ன 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 பண்ண சொல்ற? அவ பேசுனதை கேட்டு ராவணன், சக்தி, அண்ணன் இவங்க எல்லாம் வர வரைக்கும் இங்கேயே உட்கார சொல்றியா? போயா நீ ஒண்ணு. சரி, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா நீ எனக்கான விஷயத்தை முடிச்சுட்டு தானே போகணும். என்னது? எது எது உன் விஷயம்? என்னடா புதுசா விஷயமாங்கிற? என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க. உன் விஷயம் முடிஞ்ச உடனே அப்படியே என் விஷயத்தை அப்படியே விட்டுட்டல. எனக்கான வேலையை நீ ஆரம்பிக்கணுமா இல்லையா? அன்னைக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நீ என்ன சொன்ன? இன்னைக்கு தான் போகணுமா, இன்னைக்கு தான் பேசணுமா, இன்னைக்கு தான் எல்லாம் பண்ணணுமான்னு எவ்வளவு கேள்வி கேட்டேன். என்ன உன்னோடது முடிஞ்ச உடனே நாளைக்கு எனக்கு பதிவு பண்ணி கொடுத்துருந்தானே சொன்னீங்க. அண்ணனும் அப்படித்தானே சொன்னாரு, அண்ணியும் அப்படித்தானே சொன்னாங்க. அது நம்பிக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு ஆளுக்கு போயிட்டே இருக்கிய. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? சரி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ணணும்? என்ன பண்ணணுமா? டேய், அன்னைக்கு நான் கேக்குறப்போ திறப்பு விழா முடிஞ்ச உடனே எனக்கு பதிவு பண்றேன்னு சொன்னாங்கல்ல. இப்ப எங்கடா போயிருக்காரு அவரு? நான் அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 நாளா யாராவது இந்த பேச்ச பேசுவீங்க நானும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்குள்ள சக்தி எங்க போனா, அவன் எங்க போனா, இவன் எங்க போனான்னு எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்கிய. இந்த ஜனனி வந்து ஏதோ சொல்லிட்டு போறா, உடனே எல்லாரும் ஆஃப் ஆயிடுறீங்க. டேய், என்னை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரியுதுடா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அப்ப நானும் என்னோட விஷயத்துல தெளிவா இருக்கணுமா இல்லையா? இந்த அண்ணன் அந்த இடத்த பேர் மாத்தி கொடுக்குறேன்னு எனக்கு சொன்னாரா இல்லையா? இப்ப அதை பத்தி பேச்சே எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்ப சும்மா இல்லாம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? இவரு அண்ணன் இல்லாதப்ப என்னத்தை பண்ண முடியும் நம்மளால? ஆமா, அண்ணன் ஒரு நேரத்துல இருப்பாரு, ஒரு நேரத்துல இருக்க மாட்டாரு. வீட்டுல எல்லா நேரத்திலயும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். இந்த வீட்டுல பர்டிகுலரா எல்லா நேரத்திலயும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை எப்படி முடிக்க முடியும்? ஏன் உனக்கு பதிவு பண்றப்போ இந்த வீட்டுல பிரச்சனையே இல்லையா? சரிங்க, உங்க அண்ணன் வந்தா விட்டு அதை பத்தி பேசலாம். இப்போ அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஏய், நீ பேசாம வாய மூடுறியா? சும்மா இந்த பக்கம் என்ன ஏத்தி விட்டு அப்புறமா நான் அது வந்து கேட்கல, அப்புறம் அது இதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அது என்னடா அண்ணன் வர்றப்ப மட்டும் பேசுறது? இந்த கதிரு, இந்த விஷயமா நீ என்கிட்ட பேசுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா நீ எனக்கு எதுவுமே செய்யல, எதுவுமே பேசல. ஆனா இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒன்னும் சரிப்பட்டு வராதுப்பா. ஏய், இப்ப நீ எதுக்கு கீழே இறங்கி வந்த? போ, தயவு செஞ்சு மாடிக்கு போ. அதான் சொல்லிட்டல்ல, அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ட்டு. கிளம்பு, போ. டேய், இப்ப நீ எதுக்குல அவகிட்ட பாயிர? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்றா.
சும்மா பழைய விஷயத்தை ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க இப்ப இவன்ட்டு பேசி என்ன பண்ண? உங்க அண்ணன் வந்த விட்டு தானே அதை பத்தி பேச முடியும். அப்புறம் பேசிக்கிறலாம், கொஞ்சம் அமைதியா இருங்களேன். என்னடி அப்புறம் பேசிக்கலாம்? என்ன அப்புறம் பேசிக்கலாம்? நான் நியாயத்தை தானே பேசுறேன். நான் உன்னை இவங்க கூட எல்லாம் சண்டை போடலையே. என் பக்கத்து நியாயத்தை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் தான் இதோ நினைக்கிறான்ல. இவ குடுக்கிற மண்டை குடைச்சல் தாங்காம எங்கிட்டோ போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. போதுமா? டேய், அண்ணன் இல்லைன்னா என்னடா? அண்ணி வீட்டில் தானே இருக்காங்க. அன்னைக்கு அண்ணி தானே சொன்னாங்க எனக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவங்களை இங்க வந்து பேச சொல்லு. யோ ஏன் 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 என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஒருவேளை இதையும் அந்த ராவணன் தான் டிசைட் பண்ணும் போல இருக்கே. அவர் என்னத்த சொல்றதுல? அவர் என்னத்துக்கு இங்க வரணும்? இல்ல, அவர் சொல்லிதானே எல்லாமே பண்றாங்க. அவர் சொல்லிதானே இந்த இடத்த கூட உடனே பேசி முடிச்சாங்க. அதனால சொன்னேன். உங்க அண்ணன் ராவணன் எல்லாத்தையும் வர சொல்லுங்க, பேசி முடிக்கலாம். போன் பண்ணி பேசுங்க. உருப்படியா என் வேலையை நான் பார்க்க கூடாது, அப்படித்தானே? போடா போ, ஆள் ஆளுக்கு கோச்சிக்கிட்டு போங்க. நான் மட்டும் சொரணையா எல்லாமே இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் நியாயத்தை தானே பேசுனேன். இதுல கோச்சிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? மாமா, ஒய் கெட் ஆங்கிரி, டோன்ட் டேக் எனி ஸ்ட்ரெஸ். நீ ஒன்றும் கவலைப்படாத மாமா. போடா லூஸ். விஷயத்தை பெரிய மாமாவை கன்வே பண்ணுவோம். நீ ஃபோனை போடு மாமா. அவர் இப்ப வர மாட்டாரு, அந்த ராவணன் கூட தான் வருவாரு. என்னங்க ஏங்க இப்ப இப்படி பண்ணி இருக்கீங்க? புதுசா என்னங்க பஞ்சாயத்து? என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? ஆள் ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்களா? ஏன்டி இந்த வீட்டுல தான் நானும் பிறந்தேன். எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கா இல்லையா? அவன் என்னடா பிசினஸ் பார்க்க போறான், இவரு என்னடா கோவம் வந்தா ஓடிடுறாரு. ஏய், அண்ணன் உன்ன தப்பு சொல்லல, அவர் இருக்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா இவனை பாத்தியா, பயங்கர காரியவாதியா இருக்கான். இவன் காரியத்தை மட்டும் அப்படியே முடிச்சுட்டு போயிட்டான். கேட்டா என்ன விட மாட்டீங்களா, என்ன வேலைக்கு விட மாட்டீங்களா, அது இதுன்னு கத்திட்டு கோவத்தோட போயிட்டே இருக்கான். ஏய், இப்ப கோவப்பட வேண்டியது அவனா நானா? நியாயமா எனக்கு தானடி கோவம் வரணும். என் பிசினஸ முடக்கி வச்சுட்டு இவன் பிசினஸ மட்டும் ஆரம்பிச்சுட்டா, இன்னைக்கு பண்ணி தரேன், நாளைக்கு பண்ணி தரேன், நாளைக்கு பண்ணி தரேன், அவன் இஷ்டத்துக்கு எவ்வளவு நாள் தள்ளி போட்டுக்கிட்டே போறான்.